ஹாய், பிரேஸ் தி லார்ட். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு இடம் கொடாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது என்ன கனியற்ற அந்தகார கிரியைகள் அப்படின்னா, ஒரு சில நேரத்துல நம்ம மனசாட்சிக்கு பிடிக்காததை நாம கட்டாயப்படுத்தப்பட்டு செஞ்சிருவோம், இல்ல மனுஷனுடைய கட்டாயத்தின் பேர்ல செய்வோம். அது எல்லாமே கனியற்றதுதான். ஒரு மனுஷனை திட்டுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? அவன் மறுபடியும் கோபப்படுவான், பழி வாங்கணும்னு நினைப்பான். அது நல்ல கனி இல்ல, தீமையான கனி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஒரு 4 மணிக்கு எழும்பி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபித்து பழகணும். அது கனி கொடுக்கிற ஒரு காரியம். ஆனா 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் நல்ல தூக்கமே வரும். கனியற்ற காரியம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போனான். அதுல குறிப்பிட்டு சொல்ற அந்தரங்க கிரியைகள்னு உங்களுக்கு தான் தெரியுமே, நமக்கு தான் தெரியுமே. அந்தரங்கம்னா என்ன? மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைவாக ஒளிவாக காசு வாங்குறது, பிரைபு வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, மற்றவர்களை அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்குறது, மற்றவர்களை காயப்படுத்துறது, டார்கெட் பண்றது, மற்றவர்களை அவர்களை கஷ்டப்படுத்தி அழ செய்வது, இப்படிப்பட்ட அந்தரங்க கிரியைகள் இன்னும் அதிகம் சொல்லிட்டே போலாம். அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தாட்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட், இந்த வார்த்தையை நாம நம்மளுடையதா மாத்திக்கணும்னா ஆமேன் என்று சொல்லிருங்க. அந்த அந்தரங்க கிரியைகள் உங்களை விட்டு போய் ஆவிக்குரிய கிரியைகள் உங்களுக்குள்ள வந்துடும். நான் மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். God bless you. God bless you.